ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் மேங்கோ டெசர்ட் ரெடி பண்ணியிருக்கேன். மாம்பழ சீசன் காலங்களில் இந்த மாதிரி மாம்பழம் வாங்கி டெசர்ட் ரெடி பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யணும்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 லிட்டர் பால் ஒரு பாத்திரத்தில் ஊற்றுதேன். நல்ல திக்கான பால். இதை ஒரு முறை நல்லா காய்ச்சி கொண்டு வரலாம். நல்ல திக்கான பால் 2 லிட்டர் எடுத்திருக்கேன். இதை அடுப்பில் வச்சு காய்ச்சி ஆற வைக்கணும். பால் கொதிச்சிட்டுது, போதும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கூல் ஆகட்டும், அடுத்து பார்க்கலாம். அடுத்து அகர் காய்ச்சி எடுக்கணும். இதில் 1.5 லிட்டர் தண்ணீர் ஊற்றுதேன். இந்த பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணீர் பிடிக்கும். இந்த பாத்திரத்துக்கு 3 பாத்திரம் தண்ணீர் ஊற்றுதேன். 1.5 லிட்டர் கரெக்டாக இருக்கும். நான் இந்த டெசர்ட் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணினது, அதனால தான் 2 லிட்டர் பாலில் டெசர்ட் செய்திருக்கேன். நம்ம எஸ்கே கிச்சன் சிஸ்டர்ஸும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இதே மெஷர்மெண்ட்டுக்கு செய்து பாருங்கள், நல்ல சூப்பராக வரும். இது ஃபுல்லாக தண்ணீர் இருக்குது. இந்த தண்ணீரை வேறு ஒரு பெரிய பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். 1.5 லிட்டர் தண்ணீரும் இந்த பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. அடுத்து அகர் எடுத்திருக்கேன். இது 30 கிராம் அகர். இதை சின்னதாக கட் பண்ணி இந்த தண்ணீரில் சேர்க்குதேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா தண்ணீர் கொதிக்கும்போது குயிக்காகவே கரைஞ்சிரும். இவ்வளவு அகருக்கும் 1.5 லிட்டர் தண்ணீர் கரெக்ட் மெஷர்மெண்ட்டாக இருக்கும். அதிகமான தண்ணீர் சேர்த்திங்கன்னா டெசர்ட் லூஸ் ஆயிரும். பாருங்கள், கலந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 10 நிமிடம் அகர் இந்த தண்ணீரில் ஊறட்டும். இந்த மாதிரி ஊறிய பிறகு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா குயிக்காகவே அகர் மெல்ட் ஆயிரும். பாருங்கள், அகர் நல்லாவே ஊறிட்டுது. அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டேன், ஃப்ளேமை ஆன் பண்ணியாச்சு. கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இந்த அகரெல்லாம் மெல்ட் ஆயிரும். பாருங்கள், அகர் தண்ணீர் கொதிச்சிட்டுது. அகரெல்லாம் மெல்ட் ஆகிட்டுது, பார்க்கவே தெரியுது. போதும், சீனியை சேர்த்து ஃப்ளேமை ஆஃப் பண்ண வேண்டியதான். நான் இதுக்கு 3 கப் சீனி சேர்க்குதேன். 3 கப்புன்னு வரும்போது 600 கிராம் ஆகுது. இந்த டெசர்ட்டுக்கு சீனி நல்ல தூக்கலாக இருக்கணும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதன்படி சேர்த்துக்கலாம். சீனி மெல்ட் ஆனதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், சீனி கரைஞ்சிட்டுது. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதுவும் கூல் ஆகட்டும். அடுத்து 1.5 கிலோ மேங்கோ எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான பழுத்த பழம். இந்த மாதிரி மாம்பழம் சீசன் காலங்களில் தான் கிடைக்கும். கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதனுடைய ஸ்கின் எடுத்துடலாம். 2 லிட்டர் பாலுக்கு 1.5 கிலோ மாம்பழம் கரெக்டாக இருக்கும். நான் சொல்லியிருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக சேர்த்திங்கன்னா டெசர்ட் கட் பண்ணதுக்குமே நல்லா சூப்பராக வரும். சாப்பிட்றதுக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கின்னை எடுத்ததுமே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை சின்னதாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணினீங்கன்னா டெசர்ட் சாப்பிடும்போது வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போயிடும். நல்ல ஃப்ரெஷ்ஷான பழுத்த மாம்பழம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வரலாம். இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி பாலில் சேர்த்திங்கன்னா மேங்கோ டெசர்ட் கலர்ஃபுல்லாக இருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சீனியும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வரலாம். பாருங்கள், ஓரளவு அரைச்சிருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. பியூரி ரெடி ஆயிட்டு. பால் நல்லா கூல் ஆகிட்டுது. இந்த டைமில் காய்ச்சி வச்ச அகர் இதில் சேர்க்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அடுத்து ஒரு டேஸ்டியான ஐட்டம்ஸ் இதில் சேர்க்க போகிறேன். இதில் 1 டின் மில்க் மேடையும் சேர்க்குதேன். நம்ம எடுத்துருக்கிறது 2 லிட்டர் பால், 1.5 லிட்டர் அகர். இதுக்கு 1 டின் மில்க் மேடு சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டும் நல்ல திக்னஸும் கிடைக்கும். கலருமே நல்ல ஒயிட் கலரில் வந்துட்டுது. அடுத்து மிக்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மேங்கோ பியூரியையும் சேர்த்துடலாம்.
இது டெசர்ட்டுக்கு மாம்பழத்தினுடைய எல்லோ கலர் கொடுக்கும். அடுத்து 3 ட்ராப்ஸ் மேங்கோ ஃபுட் கலர் சேர்க்குதேன். இது இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அகர் அகர் சேர்த்துருக்கனால மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கை விட்டிங்கன்னா இருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மாம்பழத்தினுடைய கலர் வந்துட்டுது. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மேங்கோ பீஸை கொஞ்சமாக போட்டுடலாம். பேலன்ஸ் இருக்கட்டும், கார்னிஷ் பண்ணதுக்கு வேணும். இது அப்படியே பிளேட்டில் ஊற்றிட வேண்டியதான். ரெடி ஆயிட்டுது. எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்துட்டேன். இனி ஒரு முக்கியமான ஐட்டம்ஸு சேர்க்க வேண்டியது இருக்குது. ஃபைனலி 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்க்குதேன். உப்பு சேர்த்திங்கன்னா இனிப்பை நல்லா தூக்கலாக எடுத்து காட்டும். மேங்கோ டெசர்ட்டுக்கு சேர்க்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி பிளேட்டில் ஊற்றி இறுக வைக்கணும். பிளேட்டில் ஊற்றுனீங்கன்னா கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாவே வரும். ஒரு பிளேட்லேயும் 3 ஜக் ஊற்றுதேன். 3 ஜக்குன்னு வரும்போது 3/4 லிட்டர் ஆகுது. சீசன் நேரங்களில் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸை வாங்கி இந்த மாதிரி பயன்படுத்திக்கிடலாம். கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மேங்கோ பீஸை கார்னிஷ் பண்ணுதேன். எனக்கு 4 பிளேட் டெசர்ட் கிடச்சிருக்கு. உடனடியாக வீட்டில் கட் பண்ணி சாப்பிட்றதுக்குமே ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்திருந்தேன். 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சதும் நல்லா இறுகிட்டு கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி டெசர்ட் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணலாம். நானுமே எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் இந்த டெசர்ட் ரெடி பண்ணினேன். வாவ், சூப்பராக இருக்குல்ல. வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகக்கூடிய மேங்கோ டெசர்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.